வணக்கம் மக்களே. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? ஸ்டாலினா, எடப்பாடியா? சரசர என உயர்ற விஜயோட தாக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் பிரபல செய்தித்தளமான CNN News 18 வெளியிட்டிருக்க ஒரு கருத்து கணிப்போட முடிவுகளை பற்றி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக இது ரெண்டுக்கு இடையில் ரொம்ப ஒரு கடுமையான போட்டி நிலவி வந்துட்டுருக்குது என்பது இந்த கருத்து கணிப்போட தரவுகள்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வர ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாநிலத்தோட அரசியல் களம் 4 முனை போட்டியை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. திமுகவோட கூட்டணியும் அதிமுகவோட கூட்டணியும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு பல பரீட்சையை நடத்துறதுக்கு தயாராகி வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தேர்தல்னே சொல்லலாம். CNN News 18 வெளியிட்டிருக்க இந்த கருத்து கணிப்புகளோட முடிவுகள் இப்போ இருக்கிற அரசியல் நிலவரத்தை நமக்கு வெளிப்படையாக காட்டுதுன்னு கூட சொல்லலாம். 2026 யாரை முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறீங்கன்ற கேள்விக்கு மக்கள் ஸ்டாலின் அவர்கள் 39.9% வாக்குகளையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 37.5% வாக்குகளையும், நடிகர் விஜய் தாவேகாவோட கட்சி 14.7%ன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் இடையில் வெறும் 2.4% மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. வரவிருக்கும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நெக் டு நெக் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உறுதிப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். கட்சிகள் வாங்கக்கூடிய தோராயமான வாக்கு சதவீதமாக திமுகவோட கூட்டணி 40.1%, அதிமுகவோட கூட்டணி 38.1%, தாவேகா 14.8%, நாம் தமிழர் கட்சி 2.7%, இதர கட்சிகளெல்லாம் 4.7% பதிவாகியிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. யாருக்கு எத்தனை இடங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக 118 இடங்கள் தேவைன்ற இந்த நிலையில் கருத்து கணிப்போட முடிவுகள் ஒரு இழுபறிய நிலையவே நோக்கி வந்திருக்குன்னே சொல்லலாம். இதை தான் இது சுட்டி காட்டுதுன்னு சொல்லலாம். திமுகவோட கூட்டணி 113 முதல் 123 இடங்கள் வரைக்கும், அதிமுகவோட கூட்டணி 106லேருந்து 116 இடங்கள் வரைக்கும், தாவேகா 2 முதல் 8 இடங்கள் வரைக்கும் பதிவாகியிருக்குது. இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணி நூலிலையில் முன்னிலை வாங்கினாலும் அதிமுகவோட கூட்டணி மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குதுன்னே தெளிவாக தெரியுது. முதல் முறையாக தேர்தல் களத்தை பார்க்குற நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 14.8% வாக்குகளை பிரித்து ஒரு 2 பெரும் திராவிட கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கிற ஒரு முக்கிய காரணியாக இருக்குதுன்னே நமக்கு வெளிப்படையாக தெரியுது. மக்களை, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.